ஹலோ எவ்ரிவன். நாங்கள் போன கிளாஸில் அடிப்படை கணியங்கள் மற்றது மிக நிரப்பு கணியங்கள் அவளையும் பார்த்துறாங்க. இன்றைக்கு அடுத்த பகுதியான இந்த அடிப்படை கணியங்கள் இருக்குதானே, இந்த அடிப்படை கணியங்களுக்கு முன்னால் போடுற இந்த முற்சேர்க்கைகள் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் என்னென்ன இப்போ பார்ப்போம். நாங்கள் சொல்லலாம் கிலோகிராம், கிலோமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், அதெல்லாம் எப்படி வந்தது, அதுக்கு என்ன இருக்குன்றதை தான் இந்த முற்சேர்க்கைகள் படிக்க போகிறோம். இந்த முற்சேர்க்கைகள்ன்றது நீ பாருங்க, உபமடங்கு முற்சேர்க்கை குறியீடு எழுதி இருக்கிறேன். இது உபமடங்கு ஏன் போட்டேன்னா சயவில வருது பாருங்க, 10 சய 2. இப்ப சயவில வந்தா உபமடங்கு 2 வரும். 10 2 2 மடங்கு, 10 2 மடங்கு, 10 2 மடங்கு. ஆனா இதுவே சய 2 சய 3 சய 6 சய பெருமானத்துல 10 சய என்ற பெருமானத்துல வரைக்கும் அது உபமடங்கு. சோ இப்போ உபமடங்குகள் பார்க்க போறோம். 10 சய 2 என்றத சென்டி என்று சொல்லுவோம். அதோட குறியீடு சி. அடுத்தது 10 சய 3 மில்லி, அது எம். 10 சய 6 மைக்ரோ. மைக்ரோ வடிவ அவதானிக்கணும் 2 தரம் வாடுது. அது ஓலல் மட்டுமே அது பயன்படுத்தி இருக்க மாட்டோம். அதில் வடிவ பாருங்க குறியீடு இப்படி ஒரு கால் வரும். அதுக்கு பிறகு ஒரு ஜூவலி விட்டா சரி, இதான் மைக்ரோ. அடுத்தது 10 சய 9 நேனோ. அடுத்தது 10 சய 12 பிக்கோ, 10 சய 15 ஃபெம்டோ, 10 சய 18 எக்டோ. ஸோ இதெல்லாம் பிஎஸ்ஏ. இதுலேயே எல்லாமே சிம்பிள் எழுத்துல தான் வருது. சென்டியண்டா சி, மில்லியண்டா எம், நானோவண்டா என், பிக்கோ பி, ஃபெம்டோ எஃப், அட்டோ ஏ. அந்த மைக்ரோவில் மட்டும்தான் ஒரு சேஞ்ச் ஆகுது. இப்படி ஒரு குறியீடு வரும். அதுவே தமிழ்ல வரைகளை இப்போ சென்டி என்றது சென்டி என்றது சதம மீட்டர் அப்படி என்ற ஒரு குறியீடு இருக்கு. மற்ற எல்லாமே தமிழ்ல வரைக்கும் மில்லி, மைக்ரோ, நானோ, பிக்கோ, ஃபெம்டோ, அட்டோன்னு தான் எழுதுவோம். சென்டி என்றதா சென்டி என்று தரலாம். எக்ஸாம்ல சதம மீட்டர், சதம என்ற ஒரு பிரயோகமும் பிரயோகிக்கலாம். சோ இதை எப்படி பார்க்க போறோம்னா 10 சய 2 ஓகே மீட்டர், அதாவது 10 சய 2 சரியா. 10 சய 2 தர 1 மீட்டர் என்று போட்டோம்னா பாருங்க, இதை மீட்டர்ல போட்டிருக்கிறோம். இதை 10 சய 2 என்றதுக்கு பதிலாக என்ன போடலாம், சென்டி. அப்ப இந்த 1 தர 10 சய 2 மீட்டர் எழுதலாம். இதையே அப்ப ஒரு சென்டிமீட்டர் என்று வரும். இப்ப நானோமீட்டரை பார்ப்போம். 1 தர 10 சய 9 மீட்டர் என்று ஒன்று தெரியல. இந்த 10 சய 9 என்ன, இங்க எங்க இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்கு. சோ 10 சய 9 என்ன, நானோ. அப்ப இது எப்படி எழுத போறீங்க, ஒரு நானோ மீட்டர் இவ்வளவுதான். சோ அடுத்தது நாங்க மடங்குகளை பார்ப்போம். ஓகே, இப்ப நாங்க பார்க்க போறது மடங்குகள். முதலே சொல்லி இருந்தேன்னா 10 மறை பெருமானத்துல வந்தா மறை 1 என்றது உபமடங்கு. அதுவே 10 நேர் பெருமானத்துல வந்தா 10 + 1, இந்த பிளஸ் போடாம எழுதலாம் தானே. பிளஸ்க்கு முன்னால வலமையா 1 பிளஸ் நீங்க பிரித்தல் எடுத்துருவீங்க. 1 இப்படியும் எழுதலாமே, +1 எழுதலாம். அதே மாதிரி இந்த +1 இல்லாட்டி 10 சொல்லுவாங்க. அது எப்படி சொல்றது, மடங்கு. 10 1 போடலாம். 10 1 10 தானே. ஓகே, இது மடங்கு. சோ இப்ப மடங்குகளை பார்க்க போறோம். 10 3ஆம் அடுக்கு கிலோ, அது சிம்பிள் கே. அடுத்தது 10 6 மெகா, அது கேபிட்டல் எம். 10 9 ஜிஹா, அது கேபிட்டல் ஜி. 10 12 டெரா, இது கேபிட்டல் டி. சரியா. இப்ப இதை எப்படி பார்க்க போறோம்னா 1000 கிராம் என்று சொல்லுவீங்க. 1000 கிராம் 1 கிலோ 1 கிலோகிராம் எத்தனை வயசு,
ஒரு 7 வயசு 8 வயசுல இருந்தே 1000 கிராம் 1 கிலோ, அதாவது கடைக்கு போனாலே 1 கிலோண்டா 1000 கிராம் எங்களுக்கு பார்க்க தெரியும் தானே. ஓகே, இந்த 1000 கிராமே இந்த 1 கிலோன்னு பார்க்கணும்னா 1 சரி எத்தனை சைபர் 1 2 3 அப்ப 10 மூன்றாம் அடுக்கு தர கிராம். சரியா? இந்த 10 3 எங்க இருக்குன்னு பாருங்க, கிலோ. அதைத்தான் நாங்கள் எழுதுறோம் 1 கிலோகிராம். சரி, இப்படி பார்ப்போம். இதே வந்து மீட்டர்லயும் அப்படித்தான் எழுதுவோம். என்னன்னு 1000 மீட்டர் என்று போடுறேன். 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். ஓகே, இந்த 1000 மீட்டர் இருக்கு தானே, எப்படி எழுதுவோம்? 1 தர 10 மீட்டர் என்று எழுதுவோம். இந்த 10 வந்து கிலோ, ஆகவே 1 கிலோமீட்டர். இவ்வளவு தான். ஸோ இவ்வளவு நேரம் படித்தது வந்து எல்லாமே, அதாவது உபமடங்கு மடங்கு எல்லாமே வந்து நீளத்துக்கு பொதுவாக வரும். ஆனால் எல்லாமே வந்து இப்போ நாங்கள் சென்டிகிராம்னு சொல்கிறோம் நாங்களா, இல்லைத்தானே. ஆகவே இந்த திணிவை அளக்கிறது நேரத்தை அளக்கிறது அதுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும். அதில் முக்கியமானது என்னன்னு பார்ப்போம் அடுத்ததான். ஓகே, இது முதல் பார்த்தது வந்து நீளத்தை அளக்கிறதுக்கான முட்சேர்க்கை. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது திணிவை அளக்கிறதுக்கான பொதுவாக பயன்படுத்துகிற முட்சேர்க்கைகளும் நேரத்தை அளக்க பயன்படுற முட்சேர்க்கைகளும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து திணிவை அளக்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ முதலாம் வந்து கிலோகிராம். இப்போ வளமையாகவே பயங்களே தெரியும் தானே, 1 கிலோகிராம் வந்து 1000 கிராம். 1000 கிராம். சரியா? 1 கிலோகிராம் 1000 கிராம். இந்த கிலோகிராமோட குறியீடு என்ன? சிம்பிள் கே சிம்பிள் ஜி. இதுதான் இது. அடுத்தது வந்து தொன். சரியா? ஒரு தொன் வந்து 1000 கிலோகிராம். சரியா? அப்பெல்லாம் 1 தர 13 கிலோகிராம் என்று எழுதலாம். சரியா? அப்ப இங்க 1 தர 13 என்றத வந்து 1 வெட்டி போட்டு 13 கிலோகிராம் எடுத்துலாம் தானே, அதான் இது. அடுத்து 1 கிராம் 1000, 1 கிலோகிராம் வந்து 1000 கிராம் என்றா 1 கிராம் வந்து 1 இன் கீழ் 1000 கிலோகிராம். சோ இந்த 1 இது எப்படி வரும்? 1 இன் கீழ் 13 கிலோகிராம் என்று வரப்போகுது. இந்த 13 மேல போகைக்குள்ள வந்து 10 கிலோகிராம் என்று வரும். அடுத்தது பார்க்க போறது 1 மில்லிகிராம். அது வந்து எங்கட பொதுவா மருந்துகள்ல எழுதி வருது இத்தனை மில்லிகிராம் அப்படின்ட்டு. ஆனா மில்லிகிராம் வந்து 1 இன் கீழ் 1000 கிராம். 1 தர மில்லி என்றது 10 அடுத்த கிராம் 1 இன் கீழ் எப்படி எழுதுவாங்க? இத 1 இன் கீழ் 13 கிராம் என்று எழுதி விடுவோம். ஓகே, அதத்தான் 1 இன் கீழ் 1000 கிராம் என்று எழுதியிருக்கு. அதை இங்கே பாருங்க 1 இன் கீழ் 13 கிராம் மேல போய் கிலோகிராமா மாற்றி 10 கிலோகிராம் என்று வரும். ஏன் 1 இன் கீழ் 13 கிராம். ஏற்கனவே பாருங்க 1 கிராம் 10 கிலோகிராம். ஆகவே இது மேல வரைக்க 10 கிலோகிராம் என்று இருக்கும். அடுத்து இது திருப்பி ஒரு 10 கிலோகிராம் என்று வரும். அதான் 10 கிலோகிராம். அதே மாதிரி ஒரு மைக்ரோகிராம் என்றது, மைக்ரோனா என்ன? 1 தர 10 கிராம். சரியா? அதை எப்படி எழுதுவோம்? இதுல மாறிட்டு பாருங்க 1 தர 10 கிராம். இது எப்படி எழுதுவோம்டா 1 இன் கீழ் 1 பக்கத்துல எப்படி போடணுங்க 6 சைபர் போடணும். 16 6 சைபர் என்று போடணும். 6 சைபர் போட்டுட்டு கிராம் என்று போடுவோம். சரி, போட்ட பிறகு எப்படி எழுதுவோம்? 1 இன் கீழ் 16 கிராம். சோ இந்த 16 கிராம் ஒரு கிராம் என்றது 10 கிலோகிராம். இந்த 6 அந்த இங்க மேல போனா 10 என்று வரும். இங்க 10 கிலோகிராம். ஆகவே 10 கிலோகிராம் என்று வரும். சரியா? இவ்வளவுதான் துணிவு அளக்க
அளக்கிறதுக்கு பொதுவா பயன்படுத்தப்படுற முட்சேர்க்கை. அடுத்தது நாங்க பார்க்க போறது நேரத்தை அளக்கிறதுக்கு பொதுவா பயன்படுற முட்சேர்க்கை. சரியா? எங்களோட பிராக்டிகல் செய்யறதுல நாங்க அதிகமா பாவிக்கிறது இந்த மில்லி செகண்ட் இல்லாட்டி மில்லி செகண்ட் தான் பாவிக்கிறாங்க. ஓகேயா? இப்ப மில்லி செகண்ட்ன்றது 1 தர மில்லிக்கு எத்தனை 10^3 செகண்ட். 1 இந்த மைக்ரோக்கு என்ன 10^6 செகண்ட். நானோவண்டா என்ன 1 நானோ செகண்ட் 10^9 செகண்ட். 1 கிலோ செகண்ட் 10^3 செகண்ட். இது ரெண்டும் மடங்கில தாரினம். இது மூன்றும் உபமடங்கில வருது. அது எப்படி பாப்பா? மில்லி என்றது 3, மைக்ரோன்றது 10^6, நானோன்றது 10^9. ஆகவே -10^6 அடுக்கில வந்தா வந்து உபமடங்கு, சக அடுக்கில வந்தா மடங்கு. 1 கிலோ செகண்ட் வந்து 10^3 செகண்ட், 1 மில்லி செகண்ட் வந்து 10^6 செகண்ட். ஓகே, அடுத்தது வந்து நாங்க பார்க்க போறது வந்து அடிப்படை கணியங்கள் பார்த்துனாங்க. அதுல இருந்து பெற்ற கணியங்கள் பார்க்கணும். அது அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கிடையில வந்து இந்த வீடியோவை பார்த்து ஏதாவது விளக்கம் தேவைன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த லிங்க் அனுப்புக்கொண்டு யாரும் கேட்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா மறக்காம வீடியோ வந்து சேர்ந்துடும். வேற ஏதாவது தகவல் தேவைன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு ஆர்டரா படிப்பிச்சு வருவேன். தேங்க்யூ ஸோ மச்.